அமேசானில் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், ஐயோ இது வருமா வராதா எப்படி வரும், ஒரு சந்தேகமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படினாலும் வந்து சேர்ந்துடும். இல்லை என்னால் முடியாதுன்னு நினச்சி நம்ம பாதிலே விட்டுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பாதிலே விட்டுருந்தாலும் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம எதை யோசிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளோட உடம்புல உணர்வா மாறும். அப்போ நம்மளோட தாட்ஸும் இந்த ஃபீலிங்ஸும் ஒரு அதிர்வா மாறும், ஒரு வைப்ரேஷனா மாறும். ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப்ல உங்களுடைய ட்ரீம் லைஃபை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, அதை தான் நம்ம ரொம்ப ரொம்ப கிளியரா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடைச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம். ஆனால் வளர என்ன நடக்கும் அப்படின்னா, இது உண்மையாகவே நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்னால நம்மளுடைய ட்ரீமை அப்படியே நம்ம விட்டுருவோம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து இல்லை என்னால் முடியாதுன்னு நினச்சி நம்ம பாதிலே விட்டுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பாதிலே விட்டுருந்தாலும் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களால் ரிச் பர்சனாக மாற முடியும். உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப்பை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குது. அதை தான் நம்ம வெறும் 3 சிம்பிளான ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்க். உங்களுக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் அதை கேட்கணும். பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்குமே அள்ளி தரத்துக்கு ரெடியாக இருக்குது. நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த பிரபஞ்சம் நமக்கு தர ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம அதை நம்புகிறோமா? நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேட்கும்போது அதை அவங்க நம்புகிறாங்களா? நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்னு நம்புறீங்களா? ஸோ இதுதான் விஷயம். அதாவது உங்களால் முடியும், ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது, பாசிபிள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்கணும். ஸோ கேட்குறது எந்த மாதிரி கேட்கணும்னா, எனக்கு அந்த கார் வேணும், எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு அந்த ஜாப் வேணும் அப்படின்னு கேட்காம அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். அதாவது ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த காரை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நன்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். இது என்ன, இதை ஏன் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் 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 கேட்கும்போது நம்ம எந்த மாதிரியான யோசனையில் இருக்கோம், இன்னும் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்ற யோசனையில் இருக்கும். அப்போது நம்ம எதை யோசிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளோட உடம்புல உணர்வாக மாறும். அப்போ நம்மளோட தாட்ஸும் இந்த ஃபீலிங்ஸும் ஒரு அதிர்வாக மாறும், ஒரு வைப்ரேஷனாக மாறும். அப்படின்னா நம்ம கிட்ட இன்னும் அந்த விஷயம் இல்லை அப்படின்ற வைப்ரேஷனில் நம்ம இருப்போம். அப்போது நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோமோ அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்புவோம். பிரபஞ்சம் அதை நம்ம திருப்பி நம்மளோட வாழ்க்கையில் உருவாக்கும். அப்போ தொடர்ந்து வேணும் வேணும்னு கேட்கும்போது இல்லைன்ற வைப்ரேஷனை பிரபஞ்சத்துக்கு அனுப்பி திரும்ப பிரபஞ்சம் நம்மக்கிட்ட அந்த விஷயம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ப்ரே பண்ணாலும் சரி, கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரிக்வஸ்டாக கேட்காம, அதாவது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காம அது கிடைச்சிருச்சு அப்படின்னு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். ஏன்னா அப்போதான் நம்மளுடைய அதிர்வும் அந்த அதிர்வும் மேட்ச் ஆகும். ஸோ நம்மளோட வைப்ரேஷனும் அந்த வைப்ரேஷனும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் உடனே நடக்க ஆரம்பிக்கும். அதை தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்கணும், ஆனால் அது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்கணும். ரெண்டாவது பிலீவ். ஃபர்ஸ்ட் ஆஸ்க், ரெண்டாவது பிலீவ். இதுதான் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி நடக்கும், அதை எப்படி நம்ம கேட்டால் ஒரு விஷயம் நடந்துருமா,
எப்படி பிரபஞ்சம் அதை கொண்டு வந்து தரும்? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி பார்த்தா அது நடக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்கு வராது. ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எதை நம்புறோமோ, நம்மளுடைய ஆழ் மனதை எதை நம்ப வைக்கிறோமோ அந்த ஆழ் மனது பிரபஞ்சத்துக்கிட்ட சிக்னல் அனுப்பி பிரபஞ்சம் அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க மைண்ட்ல ஒரு விஷயத்த ஹோல்டு பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ரியாலிட்டியில நடக்கும். அதாவது கண்ணை மூடி கற்பனை பண்ணி இது உண்மைன்னு நம்புனீங்கன்னா ரியாலிட்டியில உங்களுக்கு இது நடக்கும். ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு இது கற்பனை, இது உண்மையாவே நடக்குதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. அப்ப நம்ம கண்ணை மூடி ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னா, இமேஜின் பண்ணி நம்புறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசும் இது உண்மை அப்படின்னு அது நம்ப ஆரம்பிக்கும். அது எதெல்லாம் நம்மளுடைய மனசு உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்குதோ அதெல்லாம் அது நம்மளுடைய வாழ்க்கையில உருவாக்க ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டாவது விஷயம், அதை கேட்டுட்டு நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கணும். அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா யூனிவர்ஸ் அந்த விஷயத்த கொடுக்கும். அப்ப நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க நம்பணும். ஸோ இந்த பிலீவ் தான் முக்கியம். இந்த பிலீவ் வெறும் மேலோட்டமா இல்லாம ஆழ் மனதுல அதை நம்ம நம்பணும். ரொம்ப டீப்பா அதை நம்பணும். எந்த சந்தேகமும் இல்லாம, எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் இல்லாம அதை நம்ம ரொம்ப டீப்பா நம்பணும். தான் ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, மூணாவது பாயிண்ட், ரிசீவ். நீங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆகணும். எப்படி ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா, அதுல ரெண்டு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு, இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கேள்வி கேட்காம வெளியே போய் அதை தேடாம பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்பா, பிரபஞ்சம் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க, வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெளியே பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அது கிடைக்கலன்ற ஸ்டேட்டுக்கு நம்ம போயிருவோமா? அப்போ நம்ம கிடைக்கலன்ற வைப்ரேஷன்ல மாதிரி அது இன்னும் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வெளியே நம்ம பார்க்கும்போது தேடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மொமெண்ட்ல நம்ம ப்ரெசன்ட்ல லிவ் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். டே டு டே ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். மூணாவது, ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட்ல லிவ் பண்ணும். அப்புறம் சேஸ் பண்ணக்கூடாது. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்காம யூனிவர்ஸ் எனக்கு கண்டிப்பாக அதை கொடுத்துரும். அமேசானில் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வருமா, ஐயோ இது வருமா வராதா எப்படி வரும்னு ஒரு சந்தேகமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படினாலும் சேர்ந்துடும். அப்போ அது உங்களோடது. நீங்கள் எப்போ அதை ஆர்டர் போட்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் அது உங்களோடது. அப்போ அதில் எப்படி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நம்பிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் அது ஆல்ரெடி என்னோடது, பிரபஞ்சம் அதை என்கிட்ட 100% கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ரிலாக்ஸாக நீங்கள் லிவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்ல ஃப்ரீ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மந்த் எண்டில் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல நம்ம 2 லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஒன்று ரிலேஷன்ஷிப் லைவ் கிளாஸ் அண்ட் மணி லைவ் கிளாஸ், 2 days லைவ் கிளாஸ். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோனா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம அந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்றேன். 21 days கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி இந்த ப்ராக்டிஸை நீங்க டெய்லி பண்றதுக்கு நம்மளோட சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மிஸ் பண்ணாம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய். பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.